ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான தேங்காய் பால் பணியாரமும் அதுக்கு சுவையான கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு 1 கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கோம். அதாவது 250 கிராம் அளவு இருக்கும். இப்போ 250 கிராம் மாவுக்கு 250 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட ஒரு சின்ன பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். அது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த அளவு பதத்துல நல்லா கரைச்சிக்கிட்டு இது கூட 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்காக பணியார சட்டி எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா காயட்டும். இப்போ இந்த குழிப்பணியார சட்டியில் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஒவ்வொரு குழியிலையும் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை ஊற்றிடலாம். ஒரு குழியில 3/4 அளவுக்கு மாவு வர வரைக்கும் ஊற்றுங்க. அப்போதான் அது வெந்ததுக்கு அப்புறமா பொங்கி வரும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அப்போதான் உள்ள மாவா இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் அது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இதை போட்டு 5 நிமிஷம் ஆகிருச்சு. திருப்பி போட்டுடலாம். இது போல எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. நம்மளோட பணியாரம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ சுவையான தேங்காய் பால் பணியாரம் ரெடி. இப்போ நம்ம செஞ்ச தேங்காய் பால் பணியாரத்துக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் அது லேசாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இது வதக்குனதும் காஞ்ச மிளகாவை எடுத்துடணும். அடுத்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், அதை வதக்கிடலாம். வெங்காயத்து கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் லேசா வதங்கினதும் அது கூடவே 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன புளி எடுத்திருக்கோம், இந்த சட்னிக்கு தேவையான அளவு, அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, நெல்லிக்காய் அளவு புளி இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சதை அரைச்சிக்கலாம்.
நம்ம வதக்கி வச்சிருந்ததுலாம் நல்லா ஆறிடுச்சு. முதல்ல வந்து 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் புளி, இது ரெண்டுத்தையும் முதல்ல அரைச்சிருவோம். அது கூட வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கின பேன்லேயே எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சது. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி மேலே ஊற்றிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் பால் பணியாரமும் கார சட்னியும் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.